ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டெம்பனிஸில் இருக்கக்கூடிய சன் பிளாசா பார்க்கை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த சன் பிளாசா பார்க்கில் நல்ல ஒரு ஃபுட்பால் கோர்ஸ் நடந்திருக்குது 1999. அதே போல் அஃபிஷியலாக ஓப்பன் ஆகுது 2001 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 9.6 ஹெக்டர் உள்ள இந்த சன் பிளாசா பார்க்கில் ஒரு ஈவென்ட் பிளாசா இருக்குது. அதே போல் ஆக்டிவ் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்த இடத்த நமக்கு ஒரு ஈவென்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல இடங்கள் இருக்குது. இன்னும் அலாட்மெண்ட் கார்டன் இருக்குது, தெர்பட்டி கார்டன் இருக்குது. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இந்த இடங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம் இந்த சன் பிளாசா பார்க் எப்படி இருக்குன்னு. நாம் நிற்கக்கூடிய இந்த சன் பிளாசா பார்க் வந்து ஃபுட்பால் கோர்ஸு, சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் கோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் 1999 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் இன்னும் நல்ல ஃபேமஸாக அந்த ஃபுட்பால் கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இந்த சன் பிளாசா பார்க் எப்படி. இந்த சன் பிளாசா பார்க்குக்கு வெளியில் இந்த ரயில்வே தண்டவாளம் இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூவாக இருக்குது. நாம் இந்த நிற்கக்கூடிய டெம்பனிஸ் பார்க் கனெக்டரில் நம்ம இந்த பிடோக் ரெசர்வர் பார்க் கனெக்டரோடு சேர்ந்து வரக்கூடிய வழியெல்லாம் அந்த சன் பிளாசா பார்க்கு என்ட்ரன்ஸில் போகலாம். நாம் நிற்கிறது டெம்பனிஸ் பார்க் கனெக்டர். அந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டர் என்ட்ரன்ஸில் உள்ள அந்த சன் பிளாசா தான் நம்ம இங்கே இதில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சன் பிளாசா என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். வாங்க பார்க்கணும். இந்த சன் பிளாசா பார்க்க வெளி பக்கத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைகளோட விளையாடுற ப்ளே கிரவுண்டெல்லாம் இருக்குது. நம்ம இந்த சைடில் பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல குழந்தைகள் விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்ட் அந்த சான்ஸோடு சேர்ந்து நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், குழந்தைகள் விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டு நல்ல வசதியாக இருக்குது. நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க ஏஇடி டாய்லெட்டு, ட்ரிங்கிங் ஃபவுண்டனு, தெர்பட்டி கார்டனு, ஆக்டிவ் பிளாசா இதெல்லாம் இந்த இடத்துல ரைட்டில் திரும்பினா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் டாக் ரன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வழியே போவோம். இந்த சன் பிளாசா பார்க் வந்து 9.6 ஹெக்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த சன் பிளாசா பார்க்கில் நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், இந்த மணலில் விளையாடுறதுக்கு வசதியாகிட்டு இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இப்படி எல்லா வசதியோடு இருக்குது இந்த சன் பிளாசா. ஆனால் இந்த இடத்துல குழந்தைகள் விளையாடுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா, குழந்தைகளோட வந்தீங்கன்னா குழந்தைகளை சூப்பர்வைஸ் பண்ணி இந்த இடத்துல விளையாடுறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்குது. இந்த சன் பிளாசா பார்க் வந்து ஒரு வாக்கிங் ஜாகிங் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஜாகிங் போயிட்டெல்லாம் வர்றதுக்கு நல்ல வசதியாக இருக்குது இந்த சன் பிளாசா பார்க். இந்த சன் பிளாசா பார்க்கில் நிறைய கோழிகளெல்லாம் பார்க்கலாம். இந்த சன் பிளாசா பார்க் வந்து நிறையா ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் நல்ல வசதியாகிட்டு இருக்குது. நிறையா எக்ஸசைஸ் பண்ணுற ஃபிட்னஸ் கார்னர்லாம் இருக்குது இந்த இடங்கள்ல. நமக்கு இந்த இடத்துல உள்ளே வரும்போதே இந்த தண்ணி போகக்கூடிய அந்த மழைநீர் போகக்கூடிய இடத்துக்கு மேலே ஒரு அந்த பாலம் மாதிரி போட்டிருக்கனால அந்த பிரிட்ஜு ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த சன் பிளாசா பார்க் வந்து 1990 டெவலப் ஆனது. டெம்பனி சென்டரில் இருந்தாட்டு சொல்லியிருக்காங்க, சென்ட்ரலோட சேர்ந்து. இந்த சன் பிளாசா பார்க் வந்து ரிலீஃப் மேப்னு சொல்லி இந்த இடத்துல நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சன் பிளாசா, சென்ஸ் டிஸ்கவரி கார்டனு, ஹெச்டிபி பிளாக்கு, எம்ஆர்டி ட்ராக்கு, ஃபுட்பாத்து, ஃபிட்னஸ் ட்ராக்கு, ப்ளே கிரவுண்டு அப்படின்னு நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நாம் இதில் உள்ள வரும்போதே பார்க்குறதுக்கு தெரியறதுக்கு வசதியாக இருக்குது. அதுலேயே அந்த கலரில் சன் பிளாசா பார்க்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, சன் பிளாசாவுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் டிஸ்கவரி கார்டன் வந்து இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிபி பிளாக்கெல்லாம் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதே போல் எம்ஆர்டி ட்ராக் அந்த மேலே போகக்கூடிய அந்த ப்ளூ கலரில் உள்ள. இந்த ஃபுட்பாத் வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளே கிரவுண்ட் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. இந்த சன் பிளாசா பார்க்குக்குள்ளால் வரும்போதே நல்ல ஒரு அழகான வியூ இருக்குது இந்த இடத்துல. அதே போல் நிறைய விதமான செடிகளும் பூக்களும் இருக்குது இந்த இடங்களில். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சன் பிளாசா பார்க். இந்த இடத்துல பார்க்குறதுக்கு வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி ஒரு டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த இடத்துல. நம்ம இந்த இடங்களில் ஷெல்டரோட உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சன் பிளாசா பார்க். நாம் இப்போ நிற்கிறது தான் அந்த டாக் ரன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துக்குள்ளார நம்ம நாய்களை, செல்ல பிராணிகளை உள்ளே கொண்டு போகிறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. எந்தெந்த நாய்களெல்லாம் உள்ளே கொண்டு போகலாம், எந்தெந்த நாய்களெல்லாம் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு வேக்சின் போட்டுக்கணும் அப்படி இப்படின்னுலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களுக்குள்ளால இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் தான் அந்த டாக் ரன் ஏரியா.
திறந்துருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுல்ல, இதுதான் அந்த டாக்ரவுண்ட் ஏரியா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. நமக்கு அந்த கைகளுக்கெல்லாம் மூமெண்ட் கொடுக்கறதால இது கொஞ்சம் ஹெவி, இது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இந்த இடங்களில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சன் பிளாசா பார்க்கில். இந்த இடத்துல கூழாங்கல் பதிச்சு வச்சுருக்கனால நம்ம செருப்பை கழட்டிக்கிட்டு இந்த இடத்துல நின்று காலுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த பார்க்கில் உட்கார்றதுக்கெல்லாம் நல்ல ஒரு அழகான வசதியாக இருக்குது. ஃபுல்லாகவே அந்த காங்கிரீட்டில் போட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு அழகாக இருக்குது. உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்குது. அதுக்கேற்றால இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பூக்களெல்லாம் வச்சு விட்டுருக்கனால இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபுல்லாகவே அந்த ஃபிட்னஸோடு சேர்ந்தது தான் இருக்குது. இந்த இடங்களில் நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. இந்த சன் பிளாசா பார்க்கில் நம்ம நிறையா பன்மை வாய்ந்த மரங்களெல்லாம் பார்க்கலாம், பழைய மரங்களெல்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த ஒரு பார்க் வந்து 1990 ஸ்டார்ட் ஆனதுனால நிறையா பழமையான மரங்களெல்லாம் இந்த இடத்துக்குள்ளால பார்க்கலாம். நாம் இப்போ இருக்கிறது அந்த சன் பிளாசா பார்க்கில் இருக்கக்கூடிய ஆம்பி தியேட்டர், அதே போல் இந்த ஈவென்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் இந்த இடம் ஒரு பெரிய லார்ஜான இடமா இருக்கிறதுனால இந்த இடங்களில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி மரங்களாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமாட்டம் இருக்குது. இதை மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடங்களில் சுற்றி நிறைய ஷெல்டர் இருக்குது. அப்படி இந்த ஷெல்டர் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இந்த ஆம்பி தியேட்டர் ஈவென்ட் பிளேஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸாட்டம் இருக்குது இந்த சன் பிளாசாவில். இந்த மரங்களெல்லாம் பார்த்தாலே அந்த பன்மையான மரங்களோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு நல்ல வியூவாட்டம் இருக்குது, நல்ல ஒரு அழகாட்டம் இருக்குது இந்த இடத்துல. இந்த சன் பிளாசா பார்க்கில் அந்த ஆம்பி தியேட்டருக்கு பின்னாடியே பாத்ரூம் வசதி இருக்கிறதுனால ஒரு நல்ல வசதியாக இருக்குது. பிளாசா பார்க்கில் நிறைய இடங்கள் வந்து ரெனோவேஷனுக்காண்டி கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளால் குழந்தைகள் விளையாடுறதுலேருந்து எல்லாத்துக்கும் சேர்ந்தால ஒரு நல்ல ஒரு பார்க்கில் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் ஆகும்போது இன்னும் குழந்தைகளோட வந்து விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். 1999 தான் இந்த உட்பால் கோர்ட் ஓப்பன் ஆகிருக்குது. இந்த இடங்களில் நம்ம இதில் பார்த்தாலே தெரியும், இந்த உட்பால் கோர்ட்டுடைய வியூவே இந்த இடங்களில் பார்க்கலாம். ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட் வந்து அந்த கேட்டுக்கும் அந்த பக்கத்தில் பார்க்கலாம். நம்ம இந்த சன் பிளாசா பார்க்கில் இந்த உட்பால் கோர்ட்டுக்கு பக்கத்தில் நமக்கு உட்கார்றதுக்கு வசதியாட்டு ஷெல்டரோடு சேர்ந்துருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த சன் பிளாசா பார்க். இந்த உட்பால் கோர்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு அந்த கேட் நம்பர்லேருந்து எல்லாமே இந்த இடங்களில் பார்த்தாலே தெரியும். உள்ளால் போய் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடங்களில் 1999 அந்த இந்த இடத்துல உட்பால் கோர்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு நமக்கு இந்த ஃபுட்பால் கோர்ஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு சுற்றியே நமக்கு பார்க்கலாம். அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஷெல்டரு, நடந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல அழகான ரோடு, இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அழகான வசதியாக இருக்குது இந்த சன் பிளாசா பார்க். நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் சன் பிளாசா பார்க் ஃபுட்பால் கோர்ஸ் அஃபிஷியலி ஓப்பன் பை மினிஸ்டர் லின் போங் ஹிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி மார்ச் 2001 அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்க, இந்த ஃபுட்பால் கோர்ஸோட இடம். நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளிப்பக்கமும் உள்பக்கமும் பார்க்கலாம். ஏன்னா இந்த அலாட்மெண்ட் கார்டனில் உள்ள பழங்களையோ காய்களையோ பறிக்க விடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சன் பிளாசா பார்க்கில் இருக்கக்கூடிய அலாட்மெண்ட் கார்டனில் தான் இருக்குது. இந்த அலாட்மெண்ட் கார்டன் வந்து நிறைய பார்க்கில் வந்து ரெண்ட் எடுக்கலாம். இது வந்து 3 வருஷ பிளான் வரை உண்டு. இந்த இடத்துக்குள்ளால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்குள்ளால் நம்ம என்ன வேணாலும் விவசாயம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இது வந்து இந்த சன் பிளாசா பார்க்கில் மட்டும் கிடையாது, நிறைய பார்க்கில் கொடுத்துருக்காங்க. இந்த அலாட்மெண்ட் கார்டனில் போய் நீங்கள் அந்த இடத்த ரெண்ட் எடுக்கணும்னா என் பார்க் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த இடங்களில் ரெண்டல் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்னென்ன விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பார்க்கும்போது தெரியும், தண்ணி வசதிகளெல்லாம் உண்டு. நம்ம பேரிகேட் பண்ணி நம்ம இந்த இடங்களில் விவசாயம் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வசதியாட்டம் இருக்குது இந்த என் பார்க்கில். நாம் அதில் அந்த பார்த்த அந்த சன் பிளாசா ஈவென்ட் பிளேஸ் தான் ஆக்டிவிட்டி பிளாசான்னு சொல்லியிருக்காங்க.
நாம் இந்த இடத்துல போனோம்னா இதுதான் அந்த தெர்பர்டிக் கார்டன். ஸோ நாம் அந்த தெர்பர்டிக் கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெர்பர்டிக் கார்டனை பற்றி சொல்லும்போது ஃபுல்லாகவே ஹெர்பலோட சேர்ந்தது. ஃபுல்லாக நமக்கு அந்த இடங்களில் போய் இந்த தெர்பர்டிக் கார்டனுக்குள்ளே போயிட்டு நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு வரும்போது அது ஒரு ஹீலிங் கார்டன்னு சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்கும் தெர்பர்டிக் கார்டன். இது வந்து இந்த ஒரு கார்டனில் மட்டும் இல்லை, இந்த ஒரு பார்க்கில் மட்டும் இல்லை, நிறைய பார்க்கில் இருக்குது இந்த தெர்பர்டிக் கார்டன். இந்த தெர்பர்டிக் கார்டனை பற்றி இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வரும்போதே இந்த தெர்பர்டிக் கார்டனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துக்குள்ளால இந்த தெர்பர்டிக் கார்டன் சொல்லும்போது இந்த இடத்துக்குள்ளால வச்சிருக்கக்கூடிய செடிகள்லேருந்து இந்த இடத்துல பூச்செடியாக இருந்தாலும் சரி, இந்த காய்க்கக்கூடிய செடியாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு இலையாக இருந்தாலும் சரி, இந்த தெர்பர்டிக் கார்டனுக்குள்ளால வைக்கிறது எல்லாமே ஹீலிங் பிளான்டாக தான் இருக்கும். அது வந்து எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி, அது வந்து உடம்புக்கு நல்லதும், அந்த நமக்கு நோயிலிருந்து காப்பாற்றுற மாதிரி உள்ள அந்த செடிகள் தான் இருக்கும். ஸோ இந்த இடங்களுக்குள்ளே வரும்போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் இந்த இடத்துல என்னென்ன பூக்களெல்லாம் பார்க்கலாம், என்னென்ன பூக்களெல்லாம் இருக்குது, அதே போல் என்னென்ன செடிகளெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளைக்கு அட்ராக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த இடங்களுக்குள்ளால வசதி இருக்குது இந்த தெர்பர்டிக் கார்டனில். இந்த இடத்துல ரீசைக்கிள் டெம்பர், அதாவது அந்த பழைய பலகையை வச்சு குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ப்ளே ஏரியாவாட்டு பண்ணியிருக்காங்க. நாம் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல வசதியாட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நம்ம இந்த நடைபாதையை மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம தோட்டத்துக்குள்ளால் போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் வேணும்னா இந்த இடத்துக்குள்ளால், இந்த ஓப்பன் ஃபீல்டுக்குள்ளால் போயிட்டு வர்றதுக்கும் ஒரு நல்ல வசதியாக இருக்குது இந்த தெர்பர்டிக் கார்டன். நம்ம இப்படி இந்த உள்ளால் ஓப்பன் ஏரியாவுக்குள்ளால் போயிட்டு வரைக்கும் வசதியாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல போட்டக்கூடிய கற்களெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்டெப்புக்கு எதால வச்சுருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக்கு. இந்த இடங்களில் நம்ம இந்த லெமன் கிராஸ்லேருந்து ஒவ்வொரு செடி, எல்லா செடிகளையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த தெர்பர்டிக் கார்டன். இந்த இடங்களில் அந்த கூழாங்கல்ல போட்டு நம்ம வந்து உட்காந்து இந்த இடங்களில் உட்காரும்போது காலுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு வசதியாகிட்ட அந்த கூழாங்கல் போட்டுருக்கிறது இன்னொரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் உட்கார்றதுக்கும் வசதி இருக்குது. இந்த இடத்துல ஃபெர்கரன் பிளான்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பூக்கள், என்னென்ன செடிகளெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனும் இந்த இடங்கள்லேயே நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த தெர்பர்டிக் கார்டனும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சன் பிளாசா பார்க்கில். அராய்ட் பிளான்ட், இதில் என்னென்ன விதமான பிளான்டெல்லாம் இருக்குது, அதே போல் அந்தந்த பிளான்ட்டுடைய ஃபேமிலி எல்லாம் என்ன, அதுபடி இது இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டோட சேர்ந்தது இதெல்லாம் அப்படின்னு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃபோல்டன் எவர் கிரீன், ஹெலோ பியூட்டி எலிஃபண்ட் இயர், இந்த இப்படி ஒவ்வொரு பேரையும் போட்டு நமக்கு இந்த இடங்களில் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. நம்ம இந்த இடங்கள்லேயே பார்க்கலாம் அந்தந்த செடிகளுடைய பேரும் அந்தந்த செடிகளையும். தாமரை இலை மாதிரியே இருக்கக்கூடிய செடிகளும் நம்ம அந்த இடங்களில் பார்க்கலாம். அப்படி இந்த தெர்பர்டிக் கார்டன் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நாம் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த தெர்பர்டிக் கார்டன். பிச்சிப்பூ, பிச்சி செடி, அதாவது பிச்சி செடியும் இதில் பார்க்கலாம். அப்படி அந்த ஹெர்பலோட சேர்ந்து எல்லாமே இருக்குது இந்த இடங்களில். நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம்ல பிச்சி செடியோட பிச்சிப்பூ.
அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம உள்ளே வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது இந்த சன் பிளாசாவில் இருக்கக்கூடிய தெரப்பட்டிக் கார்டன். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் இடமா இருக்குது. எல்லா வயதினருக்கு ஏற்றால உள்ள இடமா இருக்குது. நமக்கு லேடரு, சிட்டப்பு, செயின் அப்பு, பேலன்ஸ் பீம் அப்படின்னு நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாகிங் போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல இடமா தான் இருக்குன்னு சொல்லலாம். நீங்களும் வந்து பாருங்கள் இந்த சன் பிளாசாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபிட்னஸ் கார்னர். கைஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தது சன் பிளாசா பார்க். இந்த 9.6 ஹெக்டேர் உள்ள சன் பிளாசா பார்க் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. வாக்கிங் ஜாகிங் போயிட்டு வரதுக்கு நல்ல இடமா இருக்குது. ஃபுட்பால் கோர்ஸ் 1996 நடத்தின ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. நமக்கு ஒரு ரன்னிங் போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்குது. உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் தெரப்பட்டிக் கார்டன், அதே போல் அலாட்மெண்ட் கார்டன், ஆக்டிவ் பிளாசா இப்படியெல்லாம் நிறைய இடங்கள் இருக்கனால நல்ல விஷயமா இருக்குது. இந்த சன் பிளாசா பார்க்கில் ஒரு 30% இடம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ரெனோவேஷனுக்காண்டி. இந்த 30% கவரான இடம் வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைகள் விளையாடுறதுக்கு உள்ள பெஸ்ட் பிளேஸாக ஓப்பன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வெளியிருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த சன் பிளாசா பார்க்க. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.